என்கிட்ட என்ன ஆட்டம் கட்டுற ஆட்டம்? உன்னை ஒரு நாள் முழுக்க தேடி இருக்கேன். உன்னை தேடுறது மட்டும்தான் எனக்கு வேலையா? வேற வேலை எதுவும் இருக்கு இல்லையா? அதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்களா? முழிக்கிறத பாரு. மேடம், உங்களை பார்த்தா எதுவும் தப்பு பண்ணியிருக்கிற மாதிரி தெரியலையே மேடம். யோ, தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. நீ சும்மா இல்லையா? இவெல்லாம் பார்க்க அப்படிதான் நல்ல மாதிரி வேஷம் போடுவாங்க, குடும்பத்து பொம்பளை மாதிரி. ஆனா பண்றதெல்லாம் கேடித்தனம். இன்னும் 2 பேர் இருக்காளுங்களாம். அப்பப்பப்பப்பப்பா, கேடிரங்க கில்லாடி வாங்க மாதிரி இருக்காளுங்களா. அந்த பொண்ணு பாவம் எப்படி சொல்லிச்சு பத்தியா? அவளுங்களை பிடிக்காம போயிட்டேனே. கையில சிக்க மாட்டேங்கல, மாட்டாமல இருப்பாளுங்க. மாட்டட்டும். ஆமா, உனக்கு என்னாச்சு? நீ ஏன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? திருட வர வேணாம், திருடங்கிற மாதிரியா வருவேன்? ஆமா மேடம், நம்ம மக்கள் இருக்காங்களே, இந்த தாடி மீசியை வச்சிருக்க ஆட்டோலாம் ஏற மாட்டாங்க. டிப்பு டப்பா எவன் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கணும் அவங்க ஆட்டோல ஏறுவாங்க நல்லவன்னு பார்க்கும் போது. ஆனா அந்த தாடி மீசியோட திரியிறாங்க ரவுடி பேல் மாதிரி. அவங்க மனசுல தங்கமா இருக்குங்கிறத நம்ம நிறைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்றதும் சரிதான் மேடம், சரிதான் மேடம். திருட வரேன், திருட மாதிரியா வரேன். இப்பெல்லாம் ஆபீஸ் வேலைக்கு ஐடி கம்பெனில வேலைக்கு போற மாதிரி வரேன் மேடம். நாங்க 2 பேரும் உன்னைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏய், இங்க உன்னைய தான் கேக்குறல. யார மேடம்? என்னேவா? சொல்லுங்க மேடம். ஏய், இங்க இரு. உன் கூட சுத்திக்கிட்டு திரிவாளுகளே 2 பேரு சேர்ந்து பிளான் போட்டோம்னு சொல்லிச்சுல அந்த பொண்ணு. அவளுக்கு 2 பேரும் எங்கன்னு ஒழுங்கா உன் வாயாலே சொல்லிரு. அவளுகளை காப்பாத்தி விடுறோம்னு சொல்லிவிட்டு நீ மாட்டிக்கிறாங்க. இங்க இருங்க மேடம், அவளுக்கு எந்த தப்பும் பண்ணல. நான் தான் பண்றேன்னு சொல்லிட்டல்ல. என் குடும்ப விஷயம் நான் கோவப்பட்டு நான் தான் கலத்துக்குறேன் எல்லாம் சொல்லிட்டல்ல. இதெல்லாம் அவளுக்கு என்ன பிளான் போட்டு தராளுங்க? நாங்க என்ன கொள்ளை அடிக்கவா போற? பிளான் போட்டு தராளுங்க அவளுக்கு. யாங்க மேடம் நீங்க வேற சொல்றத புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. அவளுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாம் பண்ணது நான் தான். அவளுக்கு சும்மா கூட அங்க நின்னுக்கிட்டு இருந்தாளுங்க. அவ்வளவுதான் மேடம். எல்லா தப்பும் நான் தான் பண்ணினேன். பழியை ஏத்துக்கிட்டல்ல. அப்புறம் ஏன் அவளை பிடிச்சி இழுக்கிறீ? எந்த பிரச்சனை இல்ல. ஏய், இங்க பாரு, இந்த மலுப்பு பேச்சு அந்த பேச்செல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. நானும் ஒரு பொம்பளை, நீ ஒரு பொம்பளைங்கிறக்கா மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, ஒழுங்கா சொல்றியா இல்ல உள்ளத்துக்கு வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினா தன்னால வார்த்தை வாய் வழியா வந்து போறோம். நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிறீங்க மேடம், என்ன வேணாலும் பண்ணிக்கிறீங்க. நீங்க என்ன செஞ்சாலும் என் பதில் இதுதான். யோ, பாத்தியா பாத்தியா? அவளை பார்த்தா அப்படி தெரியல நல்லவ மாதிரி இருக்குன்னு சொன்ன. அவ பிடிச்சா எவ்வளவு அழுத்தக்கரியா இருக்க பத்தியா? பிடிச்சா புடிவாதமா நிக்கிறா. பாத்துக்கிறேன். மாட்டாமல போயிருவாளுங்க. எங்க போயிருவாளுங்க? ஊருக்குள்ள தானே கல்லைய சுத்தி திரிவாளுங்க. மாட்டட்டும், அப்புறம் இருக்கவளுகளுக்கெல்லாம். சரிங்க மேடம், ஏதோ சொல்லிட்டேன். மேடம், டைம் ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட போலாம். ஆமாப்பா, மணி ஆயிடுச்சு. சொப்பா, இவளுகள் விரட்டி விரட்டி அழைச்சது தன்னால மயக்கமே வந்துடும் போல. பாப்பா சாப்பிடலாம் நம்ம. ஐயோ, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது. என்ன பண்றது? பத்தக்கவை அது வேற எதுவும் கேஸ் எதுவும் போட்டுட்டு அந்த அவளுக்கு பண்ற வேலை எதுவும் ஸ்ட்ராங்கா ஆக்கி விட்டு போட்டாளுங்கன்னா ஐயோ, நம்மளுக்கு யாரு தெரியும் என்ன தெரியும்? இவர் வேற இந்த மச்சான் இப்படி பண்ணி தொலைவாரா? அந்த போலீஸ்கார பொம்பளை வேற என்னமோ நான் பெரிய ரவுடி குட்டிங்க மாதிரி கையில கிடைச்சா மாட்டேனே, கையில கிடைச்சா மாட்டேனான்னு சொல்லிக்கிட்டு திரியுதாமுல்ல. அப்படியே நான் இதா இருக்கிறேன். ஐயோ கடவுளே, எல்லாம் நீ நேரம் காலம்னு சொல்ல வேண்டியதே. போங்க. என்ன வந்துட்டு விரட்டுதீன்னு பிள்ளையும் தூக்காம குட்டியும் தூக்காம எனக்கு என்ன வந்து உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காளே. அடியல அடியே அடியாட்டுக்காரி, என்னடி பத்து குட்டி எங்கடி? பத்து எங்க வந்தாலே ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறா. சேதி அடியல பதில சொல்றாளான்னு பத்தியல எங்கட ஒளிஞ்சு எலிஞ்சதும் வந்திருப்பாளுகளோ. அந்த காக்கி சட்டை போட்ட பிள்ளை பிடிச்சிட்டு போயிருமுன்னு ஏதுவா போய் தப்பச்சு வந்தது சரித்தேன். அடியே, அந்த புதுசுல கழுவி மீன் வச்சிருக்கோம் சொன்னியே, அது நல்ல மஞ்சத்துல கழுவுன மீன் தானே? குழம்பு வச்சிருக்க, போய் சாப்பிடு. அப்புறம் என்ன யோசனையா இருந்தாலும் அப்புறம் பார்க்கலாம், பறவு பார்க்கலாம். போ சாப்பிடு போ. மீன் குழம்பு வச்சு சிங்கவா? ஏ கிளவி, புத்து கட்ட கிளவி, நானே பத்தக்க பிடிச்சிட்டு போயிட்டான்னு பதட்டத்துல இருக்கிறேன். அந்த போலீஸ்கார பொம்பளை வேற என்னைய வேற தேடிக்கிட்டு தெரியுதுங்கிற பயத்துல இருக்கிறேன். நீ வேற மீன் குழம்பு சுட சுட இருக்குதான். உனக்கு என்ன பேசணும் ஏது பேசுனே தெரியாதா? நேரம் கட்ட நேரத்துல ஏதாவது வந்து சொல்லிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கா? பேசாம போறியா இல்லையா? பேசாம பார்க்கல என்கிட்ட. ஐயோ, என்ன பண்றது? நான் என்ன பண்றது? ஐயோ, அது பத்துல பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? அதெல்லாம் தங்கராசா அது இதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருவாமடி. உன்னைய தேடுறாங்களாக்க. அப்ப போய் வரசா ஒரு தட்டை எடுத்து 2 கரண்டி சோத்து அள்ளி போட்டு 2 மீன் எடுத்து அள்ளி போட்டு பொக்கு பொக்குன்னு தின்னபடி அது செயலில் அடிச்சு போட்டாங்கன்னா நான் வர்றதுக்கு 2 நாள் ஆகுதா 4 நாள் ஆகுதா? அப்புறம் மீன் குழம்புலாம் கிடைக்காதுல்ல. போமடி என்ன பொக்கு பொக்குன்னு
ஒன்று சொல்லிக்கிறேன், கோச்சு கிச்சுக்கிற மாட்டியே. ஒருவேளை அந்த காய்கறி சட்டை போட்ட போலீஸ் அம்மா வந்து உன்னை அரசிட்டு பண்ணிட்டு போயிடுச்சுன்னா எந்த இது எதுவும் தெரியாது. அவசர ஆத்திரத்துக்கு இந்த சங்கத்துல தான் 50,000 பணம் எங்கன்னா வரும்னு சொல்லிக்கிறாளுகளே. எதுவும் வாங்கினியா கொண்டியா, எதுவும் எங்கெங்க வச்சிருக்கியா தெரியாம கொள்ளாம அப்படி இருந்தா சொல்லிட்டு போயிருமடி. ஒண்ணு கையில காணுமே, நான் பயந்துகிட்டு இருக்கேன். குழந்தைங்க குசும்ப பத்தியில குசும்ப என்ன கிழவி, என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன எனக்கா கேட்டேன், எனக்கு தான் கேட்டேன். ரெண்டு பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கியே, அதுல நான் கையில வச்சுக்கிட்டு என்னது இருக்கிறது? எதுவும் காசு பணம் எதுவும் பெட்டிக்குள்ள எண்ணீர்ல ஒழிச்சு வச்சிருந்தா தந்துட்டு போக முடியும் தானே சொல்றேன். எனக்காண்டியா கேட்டேன். உன் பிள்ளைகளை வளர்த்து எடுக்கணும்ல. அப்புறம் என் மைண்ட் சம்பளம் கிம்பளம் ஒன்னும் கண்ணுல காமிக்க மாட்டேன். எல்லாத்தையும் பிடிச்ச வச்சுக்கிறேன். 10 ரூபா தரேன். அது எத்தனை பத்துக்கு? அது எத்தனை நாளைக்கு பத்துது? எதுக்கு பத்துது? ஒன்னத்துக்கு பத்துதுல 2 மெண்டு இப்படி துப்பி விட்டனா 10 ரூபா காசு போய் போயிருது. அப்ப என் பிள்ளைகளை வளர்த்துக்கிறது ஆளாக்குற வரைக்கும் நான் ஜெயிலுக்குள்ள என் காலத்தை ஓட்டு போயிருவோம்னு நினைக்கிறேன். கிளவி மண்டையில அப்படியே முடி முளைச்சுக்கிட்டு இருக்குது. தோப்ப மண்டை தானே அது. பிடிச்சி ஆஞ்சு பிச்சு ஏறிச்சு போட்டு போடுவேன். கிளவியோட சேர்ந்து சேர்ந்து நீங்க வர 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 கெட்டு போயிட்டு தீர. ஒழுங்கா வாழெல்லாம் ஒட்ட நறுக்கி போடுவேன். வாழெல்லாம் சுருட்டிட்டு ஒழுங்கா இருக்கிற வழியை பாரு. போ கிளவி போ. இங்க வரடி என் வீட்டுக்காரியோ. நான் எனக்கு கேட்கல, நல்லா யோசிச்சு பாத்துக்க. ஒருவேளை கிளவி பிராக்டிக்கலா யோசிக்குதா? ஒருவேளை போலீஸ் ஈலிஸ் பிடிச்சிட்டு போய் உள்ள தள்ளி விட்டாங்கன்னா சரி இருக்கிறத கொடுத்துருவோமா? அப்படி இப்படி சொல்லி மைண்ட் பிரெயின் வாஷ் பண்றியோ? பிரெயின் வாஷ் கிளவி இரு எடுத்து தாரேன். இந்த பட்டுப்புடவைக்குள்ள தானே வச்சேன். 500 தள்ள 1000 தள்ளனா பட்டுப்புடவையா தான் இருக்குது. வேற என்ன இருக்குது? எல்லாத்தையும் கிளவியை தான் பாத்துக்க சொல்லலாம். நம்பி கொடுக்கலாமா? நம்ம விட கிளவி மூத்த குடிமக்கள். ஊரை மதிக்காம நம்பாம வேற யாரும் நம்ம நம்ப போறோம்? எடுத்து கொடுப்போம். வேற என்ன இருக்கு? எத்தே நான் இந்த பீரோல பர்ஸ்ல எதுல வச்சாலும் சுருளி வீட்டு ஜாமான் வாங்குறேன் தூக்கிட்டு போயிருவாருன்னு சொல்லிவிட்டு இந்த சேலைக்குள்ளதான் ஒரு 5500 ரூபாய் ஆட்டுக்குட்டி வித்த காசு வச்சிருக்கேன். பார்த்து சொல்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரியா? அப்படி எதுவும் நீ பிடிச்சி போமா நடக்க கூடாது. இப்படி நடந்தா ஆத்திர அவசரத்துக்கு சொல்லி வைக்கிறேன். இந்த 7500 ரூபாய் இருக்கு, பார்த்து செலவு பண்ணிக்கிறங்க. அடி எந்த சேலைக்குள்ள முடி இருக்குது எடுத்து வரக்கூடாது. நான் இப்ப கிளச்சிக்கிட்டு கிடக்கணும். சரி அவனுக்கு தெரியப்படாதுன்னு சொல்றியா? சரி தேவைப்படும் எடுத்துக்கிற இருக்கட்டும். 7500 ரூபாய் இருக்கட்டும். ஆமா நீ 4 பட்டு சேலை இருக்கு, 4 பட்டு சேலை இருக்கணும் சொல்லுவேன். இத்தனை 1 2 3 16 சேலைக்கிட்ட வச்சிருக்கிற. என்னமோ சொல்லி 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 திட்டுவேன். முகூர்த்த சேலை, மோதிர சேலை, நிச்சயதார்த்த சேலை தான் எனக்கு இருக்குது. வேற என்ன எடுத்து தந்து புட்டியன்னு இம்புட்டு கலர் கலரா வச்சிருக்கேன். ஐயா என்ன வேலை பார்த்திருக்கா என் வீட்டுக்காரி. பட்டுப்படவே 4 தான் இருக்கு, 4 தான் இருக்குன்னு ஊறப்பட்டது வச்சிருக்கா. தீபாவளிக்கு எடுக்கல, பொங்கலுக்கு எடுக்கல, பஞ்ச பாட்டு பாடுவா. அவளுக்கு எடுத்தோம்னா மாமியாக்காரிக்கு நம்மளுக்கு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒளிச்சு ஒளிச்சு எடுத்து சேர்த்து வச்சிருக்கா. அப்படியெல்லாம் கலர் கலரா ரோஸ் இருக்குது, பச்சை இருக்குது, கிளி பச்சை இருக்குது, சாப்பு இருக்குது, ஆரஞ்சு, மஞ்சள், எத்தனை கலர் கலர் கலரா வானவில் கலரா அடுக்கி வச்சிருக்கா பீரா நிறைய. கிழவி அப்புறம் உன்னை நம்பி முக்கியமான பொருள் சேலை சட்டை இருக்கட்டும், 7500 ரூபாய் இருக்கட்டும். இந்த செயின் இங்க பாருங்க 2 பவுன் தான் பாக்குறதுக்காக இருக்கா. 5-10 பவுன் மாதிரி அப்படி இருக்கனாலே எல்லா இடத்துலயும் கம்பி வந்து அந்து போச்சு. அத கழுத்துலயும் போட முடியல, காதுலயும் போட முடியல. கழுத்துல போட்டாதே ஓ மயங்கண்ணுல உருத்தி போறோம்னு மறைச்சு 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 சேலைக்குள்ளேயும் உள்பாடைக்குள்ளேயும் சட்டைக்குள்ளேயும் ஒளிச்சு வச்சிருந்தேன். பார்த்து கிளவி பார்த்து கழுத்து இழுத்துல நீ போட்டுக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஆட்டிக்கிட்டு தெரியப்படாது. ஆமா திருட்டு பையில திட்டிக்கிட்டு இருவாங்களா? கழுத்தோட நெரிச்சு அத்துட்டு கொண்டுட்டு போயிருவாங்க. அதை விட அந்து போய் இருக்குது, பத்த வைக்காம கொள்ளாம இருக்குதுன்னு வச்சிருக்கேன். பார்த்து பத்திரம் பத்திரம் பத்திரம். ஆத்தாடி ஆத்தா ஆத்தாடி சேலை எடுக்கட்டும் சட்டை எடுக்கட்டும். இந்த நகை நட்டு வச்சுக்கிட்டு இல்ல 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 இல்லன்னு கழுத்துல இல்ல காதுல இல்லன்னு என்னமா பிராடு பேசியிருக்கா. பிராடு எப்படி எடுத்திருப்பா? எங்க இருந்து காசு வந்திருக்கு? அதுவே ஆட்டுக்குடியை பிடிச்சு பிடிச்சு 3500 4000 வித்து போடுறேன். 15,000 சம்பாரிச்சு என் மையம் கொடுக்குறேன். பத்தல காலையை போட்டு எடுத்து மாட்டிக்கிட்டு தெரியல வச்சிருந்திருக்கா. அடி எல்லாத்தையும் ஒளிச்சு ஒளிச்சுல பண்ணியிருக்கா. அதெல்லாம் இருக்கு அந்த போலீஸ்கார மாமா வரவும் இன்னைக்கு வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறி எல்லா சேதியும் தெரியுது. கிளவி அத்தை இங்க உள்ள எல்லா சேலை எடுத்த இடத்துல அப்படியே தான் வைக்கிறேன். பார்த்து
உன் அத்தைக்காரிக்கிட்ட தானே